உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவருடைய எக்ஸ் தள பதிவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? அதாவது சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவல்துறையில் பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகளை பற்றி இழிவாக பேசியுள்ளார். இது தொடர்பாக அந்த காணொலி காட்சியானது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட நிலையில திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அந்த காணொலி காட்சிக்கு கீழாக இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வீடியோவுக்கு கீழே அவர் பதிவிட்ட பதிவில், நான் ஏற்கனவே வழக்கறிஞர் மூலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மீது கிரிமினல் அவதூறு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் பொய்யான அவப்பெயர்களை, அதாவது காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களை பற்றி அவதூறு பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், பொது மேடைகளில் பேசக்கூடிய தலைவர்கள் பொறுப்புணர்வோடு பேச வேண்டும், பொய்யான தகவல்களை பரப்புவதோ மேலும் காவல்துறையின் மற்றும் அதிகாரிகள் பற்றி அவதூறாக பேசுவதை பொதுமக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் ஏற்கனவே இது போன்று பெண் காவலர்கள் பற்றி தவறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் மீது துறை ரீதியாக காவல்துறை மீது நீதிமன்றத்தை நாடி அவர் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தற்போது சீமான் அவர்கள் பொது மேடையில் பேசிய விஷயமானது தற்போது பேசும் பொருளாகி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இது தற்போது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி தினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.